பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய கொள்கை இதுதானா? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறை இதுதானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையின் போதனைகளை எத்தனை கூட்டங்களில் பேசியிருப்போம். ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன நெஞ்சுரத்தின் எடுத்துக்காட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்முடைய மேடைகளில் இப்ராஹிம் நபியினுடைய எந்த பகுதி பேசப்பட்டிருக்கிறது? ஒரு பகுதி மட்டும்தான். பதா பைனனா வ பைனகுல் அதாவத்து வல் பக்தாஉ அபதன் ஹத்தா தூமினு பில்லாஹி வஹ்தா. அல்லாஹ் ஒருவரை மட்டுமே நீங்கள் நம்புகிறவரை உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே வெறுப்பு தான், பகைமைதான். இது மட்டும்தான் பேசப்பட்ட முக்கிய பகுதி. அதே இப்ராஹிம் நபியினுடைய வரலாற்று செய்திகளை திருக்குர்ஆன் பல்வேறு இடங்களில் சொல்லுகிறது. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்திக்கிற பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒண்ணா சொல்லிட்டு வராங்க. வஜ்னுபனி வபனி அன்னாபுதல் அஸ்னாம். இறைவா, என்னையும் என் சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு நீ பாதுகாத்து விடு, காப்பாற்று. ரப்பி இன்னஹுன்ன அவ்லல்ன கஸீரம் மினன் நாஸ். என் இறைவா, இந்த சிலைகள் அவர்களில் அதிகமானவர்களை வழிதவர செய்து விட்டது. ஃபமன் தபியானி ஃபஇன்னஹு மின்னி. யார் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர். வமன் ஆசானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். யார் எனக்கு மாறு செய்கிறாரோ. இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? என்னை பின்பற்றுகிறவர் ஃபஇன்னஹு மின்னி, அவர் என்னை சார்ந்தவர். வமன் ஆசானி, எனக்கு மாறு செய்கிறவர், எனக்கு எதிரானவர், இஸ்லாத்திற்கு மாற்றமானவர், உன்னுடைய தண்டனைக்கு உரியவர், உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர். அப்படித்தானே நம்ம நினைப்போம். அதான பொருத்தமா தெரியுது. ஏகத்துவத்தின் எடுத்துக்காட்டாக திகழ்ந்த இப்ராஹிம் நபி சொல்லுகிறார்கள், என்னை பின்பற்றியவர் என்னை சார்ந்தவர். வமன் ஆசானி, எனக்கு மாறு செய்கிறவர். அதை பத்தி ஜட்ஜ்மெண்டே பண்ணல. ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், நீ மன்னிக்கிறவனாக இரக்கமுடையவனாக இருக்கிறாய். அது சொல்ல அந்த சாப்டருக்கே போகல. எத்தனை இடங்களில் பேசினோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளை உடைத்தார்கள், பகுத்தறிவு பகலவன் ஏகத்துவத்தை நிலைநாட்டினார்கள், வாத பிரதிவாதங்களால் சத்தியத்தை நிலைநாட்டினார்கள். எல்லாம் சரி. அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களை எந்த பார்வையை பார்த்தார்கள்? பின்பற்றினவனை எல்லாம் சொர்க்கத்தில் சேர்த்தவன் அல்லாஹ், ஆனா மறுத்தவனை பரிசீலனை பண்ண அல்லாஹ். நீ மன்னிக்கிறவன் அல்லாஹ், நீ கருணை காட்டுறவன் அல்லாஹ். ஆனால் நம்மோடு ஒரு சிறிய கருத்து வேறுபாட்டில் ஒருவர் பிரிந்து விட்டார், முடிந்தது. அவர் நரகவாசி, அவர் முர்த்தத்து, அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார். நெடுந்தூரம் விலகி வந்து விட்டோம். அன்பு, பண்பு, பாசம், அக்கறை அதையெல்லாம் விட்டு ரொம்ப 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 தள்ளி வந்துட்டோம். மீண்டும் புனரமைப்போம். எவ்வளவு தூரம் தள்ளி வந்தாலும் சீர் செய்வதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. மரணம் வரை அந்த வாசல் திறந்தே இருக்கிறது. அனைத்தையும் சீர் செய்வோம். மிகச் சிறப்பாக அல்லாஹ்வின் தூதர் காட்டியதை போல அன்பாலும் பண்பாலும் பாசத்தாலும் அரவணைப்பாலும் சகோதரர்களாக மின்னுகிற ஒரு ஏகத்துவ கோட்டையை புனர் நிர்மாணம் செய்வோம். எல்லா வெறுப்புகளையும் காலின் கீழே போட்டு மிதியுங்கள். இன்றோடு முடிந்தது. போதும், வெறுப்பு பிரச்சாரம் போதும். முகநூல் வந்தாலும் வந்தது. ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் மான மரியாதைகளை அடகு வைக்கிற காரியங்களும் பிறர் மரியாதைகளை மானங்களை காற்றிலே பறக்க விடுகிற செயல்பாடுகளும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெருகி இருக்கிறது. எங்கோ பெருகினால் கவலை இல்லை, ஆனால் ஏகத்துவ சொந்தங்களிடத்திலே பெருகினால் இதோடு முடிச்சிருவோம். குறைபாடு சகோதரர் கூட ஒரு அருமையாக கருத்து சொன்னார். திரும்ப திரும்ப பேசி ஏன்பா நினைவுபடுத்தி வேண்டாம், எது பத்தியும் பேச வேண்டாம், எந்த குற்றம் குறைகளையும் விமர்சிக்க வேண்டாம். ஆரம்பித்து விட்டார்கள். நித்யானந்தாவை போல நாமும் நித்யானந்தா நம்மோடு சங்கமிக்க ஆசைப்படுகிறாராம். போஸ்டர் போட்டு திருச்சியிலே சங்கமிக்க ஆசையாம். எதையும் கண்டு கொள்ளாதீர்கள். இனிமேல் நம்முடைய பணி நம்முடைய லட்சியத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். விமர்சிக்கிறவர்கள் விமர்சித்துக் கொண்டே இருக்கட்டும். சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறது என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லித் தருவார்களே, இப்போது நாம் உள்ளத்திலே ஏந்த வேண்டிய தாரக மந்திரம் அதுதான். இவர்கள் நம்மை பற்றி கண்டதும் பேசுவார்கள், நினைத்தறியாத விஷயங்களை பேசுவார்கள். எதற்கும் வாய் திறக்க மாட்டோம், தேவையில்லை, எந்த பயனும் இல்லை, பயனற்ற வேலைகள். வைதாசனை உள்ளவங்க அன்ஹு. நல்ல மக்களுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்லுகிறான். வீணானதை செவியுற்றால் புறக்கணிப்பார்கள்.
லனா ஆமாலுனா வலக்கும் அமாலுக்கும், எங்கள் செயல்கள் எங்களுக்கு, உங்கள் செயல்கள் உங்களுக்கு, சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், லா நபுத்தகில் ஜாஹிலீன், நாங்கள் மடையர்களை தேட மாட்டோம் என்று சொல்லி உங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. கவுண்டர் ஆர்குமெண்டே வேண்டாம். போடட்டும், எத்தனை போஸ்ட் போடட்டும், எத்தனை படங்களை ஓட்டட்டும், எத்தனை கதைகளை உண்டாக்கட்டும், யாரும் ஆயுதற்காது. பதில் சொன்னா தானே திரும்ப திரும்ப வர்றான். சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த வெள்ளிக்கிழமை வரகநேரி பள்ளிவாசல் உங்களுக்கு செய்தி தெரிஞ்சிருக்கும். திருச்சியில சுன்ன தொழுகைக்கு தக்பீர் கட்டி இருக்கிறேன். ஒரு ரக்காத்து முடிஞ்சு 2வது ரக்காத்துல அதை பார்த்தா சலசலப்பு. ஆளாளுக்கு தள்ளுமுள்ளா இருக்கு, தொலை முடியல. என்ன தெரியல, அது மாதிரி தொலை முடியல, தொழுகை விட்டாச்சு. வேடிக்கை பார்ப்போம் என்ன நடக்குன்னு தெரியலையே அப்படின்னு வந்தா என் முகத்துக்கு நேரம் ஒருத்தர் இருந்தாரு. குழப்பம் குழப்பம் பண்ணி வந்திருக்கீங்களா, குழப்பம் பண்ணி வந்திருக்கீங்களா, முகத்தை அப்படி சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டு மூஞ்சி கிட்ட வந்து நினைக்கிட்டு குழப்பம் பண்ணி வந்திருக்கீங்களா, கையை எட்டிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்னேன். ஒரு தடவை சொன்னாரு, 2 தடவை சொன்னாரு, 3 தடவை சொன்னாரு, போயிட்டார். இப்ப அவர் என்ன லெவல்ல இருப்பாரு, மண்டையை பிச்சுக்குவார். பிச்சுக்க எனக்கு என்ன, நான் டென்ஷனே ஆகல, எனக்கு என்ன பெண்ண, சிம்பிள் லாஜிக்கு. இனிமே முகநூல் பக்கத்துல தாவாவுக்காக, நன்மைக்காக நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் பதியப்படுகிறது, ஒவ்வொரு எழுத்தும் பதியப்படுகிறது. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். கண்காணிப்பாளர்கள் பதிவு செய்யாமல் எந்த வார்த்தைகளும் முதிர்வதில்லை உங்களிடத்திலே இருந்து. என்னுடைய எல்லா எழுத்துக்களும் பதிவு செய்யப்படுகிறது என்றால் எனது எழுத்துக்களுக்காக நான் நன்மை பெற வேண்டுமே தவிர தீமை பெற்றுவிடக் கூடாது. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் எழுதட்டும், நான் எழுத வேண்டாம், யாரையும் விமர்சிக்க வேண்டாம், யார் குறித்தும் குறை கூற வேண்டாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபூ கஸீரம் மினல்-ظن. மூமின்களே, அதிகமான கற்பனைகளை, யூகங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இன்ன பஅதல்-ظنி இஸ்முன். சில கற்பனைகளே, சில யூகங்களே பாவமாக இருக்கிறது. வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, ஒருவர் மற்றவரை குறை கூறாதீர்கள். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூ. உங்களின் சகோதரன் இறைச்சியை, மாமிசத்தை சாப்பிட நீங்கள் விரும்புவீர்களா, அதை வெறுப்பீர்கள் தானே? எவ்வளவு மாமிசத்தை சாப்பிட்டாச்சு, எப்படி இதுக்கெல்லாம் பரிகாரம் காண போறோம்? அவங்க மட்டும்தான் குற்றவாளி அனுப்பாங்களா, நம்ம செஞ்சுக்கிறோமா குற்றவாளி கிடையாதா? பதிலுக்கு பதில் என்ற பெயரிலே வரம்பு மீறா அது வரைக்கும் நீங்கள் குற்றவாளி இல்லை. வரம்பு மீறினால் நாமும் தானே குற்றவாளி. வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுருவோம். சகோதரராக நிஜமாக இங்கே சொல்லப்பட்டவைகளை நிஜமாக நாம் சொல்லுகிறோம் என்பதை உணருங்கள். இதில் அரசியல் இல்லை, அவர்கள் சொல்லுவதை போல இதிலே ஹிக்மத் இல்லை. எல்லாம் உண்மை, எல்லாம் யதார்த்தம், எல்லாம் நிஜம். திறந்து வைக்கிறோம், வாசல்களை திறந்து வைக்கிறோம். யாரையும் பழிவாங்குவது எங்களுடைய நோக்கம் அல்ல. யாரையும் முன்னேற விடாமல் தடுத்து கால்களை பிடித்து இழுப்பது எங்களின் நோக்கம் அல்ல. அனைத்தும் சீர் செய்யப்பட வேண்டும், எதையும் அழிப்பது நோக்கம் அல்ல. நம்ம எல்லாம் தௌஹீதை அழிக்கிறவர்களாக சித்தரிக்கட்டும். அவர்கள் அழிப்பது நம் நோக்கம் அல்ல, ஆக்குவதே நம்முடைய நோக்கம், சீரமைப்பதே நம்முடைய நோக்கம். ஒண்ணு கவனிங்க, சின்ன சின்ன வார்த்தைகள். ஒரு அழகான ஒரு அறிவுரை சொன்னார், மிகைப்படுத்தி பேசுவதை விடுங்கள் என்றார். விடணும். இன்னைக்கு இந்த உச்சந்தலையில உட்கார்ந்து ஆணவம் ஏறி உட்கார்ந்து இருக்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒண்ணும் இல்லாத ஊதி பெருசாக்கி பில்டப் கொடுக்கறது நம்மள மிஞ்ச ஆளு கிடையாதுன்னு கொண்டு போயிட்டோம். 50 பேர் இருந்தா 5000 பேர் இந்த மாதிரி ஒரு படம் காட்டுவோம் பாருங்க. லட்சம் லட்சம் கணக்கு சொன்னவன் எப்ப பாத்துக்குங்கடா, தமிழ்நாட்டு மக்கள் தொகையை விட ஜாஸ்தியா போயிட போகுது அப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டானுவோ. மாநாடுகளுக்கு சொல்ல ஆரம்பிச்ச பத்தியா, இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் ஆரம்பிச்சோம். இந்தியாவுடைய மக்கள் தொகையை கணக்கில் வச்சுக்கோங்க, உங்கள் எண்ணிக்கை கணக்கு அதையும் தாண்டி போயிடுச்சுன்னா கடைசியில பாகிஸ்தான்ல இருந்து வந்து இறங்கினானு கேட்பான், பதில் சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே மிகைப்பட பேச ஆரம்பிச்சுட்டோம். வேணாம், எதையுமே யதார்த்தமா அதை பேசுங்க, எது உண்மையா அதை மட்டுமே பேசுவோம். இந்த ஆலோசனை கூட்டத்தை அமர்ந்து இருக்கிற பொழுது என் பேரை போட்டுட்டு சிறப்புரை பேரை போடுறதா இல்லையா அப்படின்னு ஒரு மேட்ரு. சிறப்புரைன்னு போடுவோம், ஒருத்தர் உரைன்னு போடுங்கன்னாரு. ஆனா சிறப்புரை
ஒரு பெரிய வித்தியாசம் நமக்கு தெரியாது. சாதாரணமான ஒரு சொல், எல்லா இடத்துலையும் புலங்குற ஒரு சொல். இதுல என்ன இருக்கிறது? ஆனால் அதில் கூட சைத்தானிய சிந்தனை உள்ளே மறைந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. சைத்தானிய சிந்தனை சொல்ல வரல, ஆனா அதுதானே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் இந்த இடத்துக்கு. சின்னஞ்சிறு வார்த்தைகளில் கூட நாம் சருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சிறிய வார்த்தைகளையும் கவனிப்போம். வந்துட்டோம், கூட்டிட்டோம், வெளியே போன உடனே நமக்கே தோணும், எவ்வளவு பேர் கூடுனாங்க, அவன்கிட்ட போய் சாதாரணமா சொன்னா, யதார்த்தமா சொன்னா நல்லா இருக்காத அப்பா அப்படின்னு சொல்லணும்னு நினைப்போம். வேண்டாம், உள்ள சொல்லுங்க போதும். என்ன உண்ட யதார்த்தம், நீங்கள் என்ன பார்த்தீர்கள், என்ன உணர்ந்தீர்கள், அதையும் சொல்லுங்கள். யாரையும் தக்க வைக்க வேண்டிய, யாரையும் தன்பால் இழுக்க வேண்டிய, யாரையும் கன்வின்ஸ் செய்ய வேண்டிய எந்த தேவையும் நமக்கு இல்லை. நம்முடைய பணிகளுக்கான, நம்முடைய வேலை நம்முடைய பணிகளுக்கான, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம். நம்ம ஹீரோ ஆகிறதுக்கு வரல. யாரையும் துதிபார வேண்டாம், யாருக்காகவும் நீங்கள் வக்காலத்து வாங்க வேண்டாம். குறிப்பாக என்னை முன்னிறுத்தி சொல்லிக் கொள்கிறேன், என் விஷயம் குறித்து நீங்கள் உங்களுக்கு இடையிலே தர்க்கித்துக் கொள்ள வேண்டாம். அவர் அப்படி இப்படி எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். மார்க்கத்தை பேணுகிற, மார்க்க விஷயங்களை விரும்புகிற யாருக்கும் இதை விட கூடுதலான எந்த விளக்கமும் தேவையில்லை. இதை சொல்லி நீங்க ஏன் சண்டை போடணும்? உங்க ஊர்ல மேல வீட்டுக்காரனோடு கீழ வீட்டுக்காரனோடு நீங்க ஏன் பகைமை பாராட்டணும்? எதுவெல்லாம் பகைமையின் வாசல்களை திறக்கிறதோ அவை அனைத்தையும் சாத்தி வைப்போம். அன்பின் வாசல்களை திறந்து வைப்போம். நபிகளாருடைய அன்பை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிற பொழுது நபிகளாருடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபலா அல்லக பாஹுன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினூ பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா. இந்த செய்தியை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்களே என்பதை நினைத்து நினைத்து நபியே உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல இருக்கிறதே. அடுத்தவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லும் போது வந்துடணுமே, சிறு திருந்திடணுமே, நல்லவன் ஆயிடணுமே, அவ்வளவுதான். ஒரு தடவை சொல்றது, அடுத்த தடவை உடனே எதிரி. நான் சொல்றதா ரைட்டு. அப்துல்லா இப்னு உபை அவனுடைய மரண நேரம் நாமெல்லாம் பல தடவை கேள்விப்பட்ட வரலாறு. அவருடைய மகன் வந்து சொல்லுகிறார், என் தந்தை மரணித்து விட்டார், ஜனாசா தொழுகைக்கு வாருங்கள். யார் அப்துல்லா இப்னு உபை? இரட்டை வேடம் போட்ட சந்தர்ப்பவாதிகள், முனாபிக்குகளுக்கு தலைமை தாங்கி வழி நடத்தியவன். உஹது போர்க்களத்திலே களத்திற்கு சென்ற ஏறத்தாழ 300 பேர்களை களத்திலே இருந்து திரும்ப அழைத்துக் கொண்டு வந்தவன். நபிகளாருக்கு பல்வேறு கட்டங்களில் பல்வேறு வகையான இடைஞ்சல்களை கொடுத்தவன். இஸ்லாத்தை அழிப்பதற்காக எதிரிகளோடு மறைமுகமாக கூட்டி சேர்ந்து கொண்டவன். முஸ்லிம்களை பார்க்கிற பொழுது தன்னை முஸ்லிம் என்று அறிவித்துக் கொண்டு காபிர்களை பார்க்கிற பொழுது நாங்களும் காபிர்கள் தான் என்று சொல்லி இரட்டை வேடம் போட்டவன். அப்படிப்பட்டவனுடைய மரணம், நபிகளாரை வந்து அழைக்கிறார் மகன். நபிகளாரும் ஆயத்தமாகி செல்லுகிறார்கள். எங்கே? மரணித்து விட்டு அந்த முனாஃபிக்கின் மறுமை வாழ்க்கையை வெற்றி பெற முடியும் என்று சொன்னால் அவருக்காக நான் பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லி நபி அவர்கள் பிரார்த்திக்க ஜனாசா தொழுகை நடத்த செல்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரை இழுத்து நிறுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, யாருக்காக பிரார்த்தனை செய்ய போகிறீர்கள்? ஜனாசா தொழுகைனாலே பிரார்த்தனை தானே. யாருக்காக பிரார்த்தனை செய்ய போகிறீர்கள்? முனாஃபிக் இருக்கா? இந்த ரேவஞ்சகனுக்கா? இவனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்? இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலை யக்ஃபிரல்லாஹு லஹும். அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லது பாவ மன்னிப்பு தேடாதிருங்கள். 70 தடவை பாவ மன்னிப்பு தேடினாலும் ஃபலை யக்ஃபிரல்லாஹு லஹும், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்று யாரை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அவனுக்காக பாவ மன்னிப்பு தேட போகிறீர்களா என்று உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கேட்கிறார்கள். அன்பின் வடிவான அல்லாஹ்வின் தூதர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? 70 தடவை கேட்டாலும் மன்னிக்க மாட்டேங்கிறான், நான் 71 தடவை கேட்டுட்டு போறேன். 70 நாள் சொல்லியிருக்கான், நான் 80 தடவை கேட்டுட்டு போறேன். என்னுடைய பிரார்த்தனையால் அவனுடைய மறுமை வாழ்வு ஜெயிக்கும் என்று சொன்னால் அவன் எனக்கு எவ்வளவு துன்பம் தந்தாலும் எவ்வளவு துயரம் தந்திருந்தாலும் அனைத்தையும் மறந்துவிட்டு அவனுக்காக அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் இவன் பாவத்தை மன்னித்து விடு என்று கரம் ஏந்த நான் தயார் என்று காட்டினார்களே, அந்த சகோதரத்துவத்தை எங்கே இழந்தோம்? நம்மிடம் தொலைந்து விட்ட அந்த குணத்தை மீட்டெடுப்போம். எல்லாம் வந்து சேருவாங்க.
நபிகளார் மக்களை வென்றெடுத்த வழிமுறை அப்படித்தான். நபிமார்கள் மக்களை வென்றெடுத்த வழிமுறை அப்படித்தான். நாம் புதிதாக வேறு எந்த வரிகளையும் தேவையில்லை. சத்திய கொள்கையும் நளினமும் நேர்மையும் அன்பும் கொண்டிருக்கிற நடவடிக்கைகளையும் மக்கள் மன்றத்தில் முன்வைப்போம். கரிசனம் காட்டுவோம். எல்லா இடத்திலையும் சொல்லுவோம். மார்க்கத்தை பேசுவோம். நளினமா பேசுவோம். கடும் சொற்களை தவிர்ப்போம். அதன் வழியாக ஒரு அற்புதமான சமூக கட்டமைப்பை உருவாக்குவோம். இதுதான் இப்போதைய மிகச்சிறந்த மிக முக்கியமான ஒரு அடிப்படை தேவை. பிறரை நேசித்தல் என்பதை உள்ளத்திலே இருத்தினார். நபிகளார் சொன்னார்களே, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை உண்மையான முழுமையான இறை நம்பிக்கையாளர்களாக ஆக முடியாது என்று சொன்னார்கள். நாம் நேசிக்கிறவர்களாக மாறுவோம். அதை நம்முடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தை வெறுமனே பேச்சையே சொல்லாமல், அல்லாஹ்வுடைய தூதரங்களுக்கு அழகிய முன்மாதிரி என்று பயானிலே மட்டும் சொல்லிக் கொண்டிருக்காமல், அதை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து இந்த முகநூல் குழப்பங்களில் இருந்தெல்லாம் நம்மை காத்துக்கொண்டு மற்றவர்களை குறை கூறுதல், திட்டுதல், அவதூறு பேசுதல், பொய் பேசுதல், புறம் பேசுதல் அனைத்திலிருந்தும் விடுபட்டு குறிப்பாக கள்ள ஐடி கலாச்சாரத்திலிருந்து நம்மை காத்துக்கொண்டு, சில பேருக்கு தேவைப்படுது, நமக்கு அப்படி ஒரு தேவை இல்லை. சொல்ல நினைக்கிறத நம்ம ஐடியில நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லி பழகுங்க. என்னது உள்ளதோ அதை மட்டும் சொல்லுவீங்க. இப்ப எப்படி அவதூறு வருது கேட்டா பழிய தூக்கி அது யாரு எனக்கு தெரியாதுன்றலாம்ல, ஒரே வார்த்தை. அப்படியா எனக்கு தெரியாத, முகத்திற்கு முகமூடி போட்டுக் கொள்கிற வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் சில நேரம்